السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் குடும்பத்தார்களின் மீதும் நம் எல்லாரின் மீதும் உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகுதல் மற்றும் நபித்துவம். மக்காவின் அருகில் ஹிரா என்ற ஒரு மலை குகை இருந்தது. அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவியும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சென்று பல நாட்கள் தனிமையில் இருந்த இறைவனிடம் துவா செய்து மக்களை எப்படி நல்வழிக்கு கொண்டு வருவது, மக்களை எப்படி தீமையிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்று பல நாட்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது மாவும் தண்ணீரும் தீர்ந்து போகுமோ அப்பொழுது மட்டுமே தனது வீட்டுக்கு வந்து மீண்டும் மாவும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மலை குகைக்கு சென்று வருவார்கள். அப்படி ஒரு நாள் திங்கட்கிழமை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நபித்துவத்தின் நற்செய்தியும் அல்லாஹ்வின் வகையையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதற்கு வகை என்று கூறப்படும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வகையை கொடுத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஓதுவீராக. அப்பொழுது அந்த காலத்தில் ஓதுவதற்கோ படிப்பதற்கோ எழுதுவதற்கோ வசதி இல்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து வேகமாக அழுத்தி ஓதுவீராக என கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஓதியவன் அல்லவே என கூறினார்கள். இப்படி 3 முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து வேகமாக அழுத்தி ஓதுவீராக என கூறினார்கள். 4வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இக்ரா என்ற சூராவின் முதல் 5 வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வகை இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மிகப்பெரிய நடுக்கம் ஏற்பட்டது. இருக்காதா பின்ன, இதை வைத்துதான் பல்வேறு மக்களை நேர்வழி கொண்டு வர வேண்டும், இதை வைத்துதான் இஸ்லாத்தின் பக்கம் எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்போது இருக்காதா பயம்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று தனது மனைவி ஹதீஜா அம்மையாரிடம் தன்னை போற்றுவீராக என கூறினார்கள். பிறகு ஹிரா மலை குகையில் என்ன நடந்தது என்று விளக்கினார்கள். அப்பொழுது ஹதீஜா அம்மையார் அவர்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி கூறினார்கள், நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் தான் தான தர்மங்கள் செய்கிறீர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், பிறகு ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும் என கூறினார்கள். பிறகு புனித ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வின் தூது இறங்கியது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் தூதுத்துவமும் மேகத்துவமும் கூறினார்கள். அதாவது அல்லாஹ் ஒருவன் தான், அவனை வணங்குங்கள், அவன் எல்லா படைப்புக்கும் அரசன், எல்லா படைப்புகளுக்கும் அவனே இரட்சகனாகவும் அரசனாகவும் இருக்கிறான் என கூறி, நான் தான் அல்லாஹ்வின் திருத்தூதர், என்னை பின்பற்றுங்கள், தீய காரியங்கள் செய்யாதீர்கள், தீய காரியங்கள் செய்வதன் மீது அல்லாஹ் கோபம் அடைகிறான் என கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.